சேலம் மாவட்டத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சேலம் சூரமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சேலத்தில் 65 வயதில் 2வது திருமணத்திற்கு வரன் தேடிய தந்தையை கொடூரமாக தாக்கி கழுத்தை அறுத்த மகன் தமிழழகன் ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தந்தை செல்வகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோயில் பண்டிகைகள் மற்றும் முகூர்த்த தினம் காரணமாக சேலம் வஉசி மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 1 கிலோ குண்டுமல்லி 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 600 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல் முல்லை, ஜாதி மல்லி, அரளி, காக்கட்டான் உள்ளிட்ட பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது. ஆத்தூர் அருகே முட்டல் ஏரியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் உரிய பாதுகாப்பு உபகரணங்களோடு படகு சவாரி மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை எடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே 5 மலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் சாமிநாதபுரம் தம்மண்ணன் தெருவில் செயல்பட்டு வரும் சிவபாலன் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பண்டல்களை திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர்.